உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நட்சத்திர பலன்கள். இதுல திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகள், அப்ப அந்த நட்சத்திரம் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், இதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்ல போறோம். இது கூர்ந்து கவனிங்க. இப்போ திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இந்த திரு அப்படிங்கிறது 2 நட்சத்திரத்துக்கு தான் வரும். ஒன்று திருவாதிரை, 2வது திருவோணம். இந்த திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். இந்த திருவோணம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்ப இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது மிகவும் பிரசக்தி பெற்றது. இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது திருவோணம், ரோகிணி, ஹஸ்தம். திருவோணம் மகரத்தில் இருக்குது, ரோகிணி ரிஷபத்தில் இருக்குது, ஹஸ்தம் புதன் வீட்டில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பம்சங்கள் தான் இப்போ நம்ம சொல்லவிருக்கிறோம். இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மனசு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். எதையுமே அவங்க சாதிக்கணும், ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுல பிடிவாதமாக இருந்து அதை கஷ்டப்பட்டு எப்படி இருந்தாலும் சாதிச்சிருவாங்க, போராடி சாதிச்சிருவாங்க. அதுதான் இந்த திருவோண நட்சத்திரத்துடைய இயல்பு. அது போக ஒருத்தர் மேல அன்பு வச்சாங்க, பாசம் காட்டுறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான அன்பும் வச்சிடறாங்க, பாசமும் அதிகமாக வச்சிடறாங்க. குடும்பத்துல அன்பு பாசம் இது நிறைய வைக்கிறவங்க இவங்க தான். அது போக இவங்களுடைய துணைவியார், இல்லை கணவர், இல்லைன்னா மனைவி, இப்போ இவங்க மேலேயும் அதிகமான அன்பு வச்சு அந்த அன்பே இவங்களுக்கு அடைக்கலமாகவும் இருக்கும், அதே சமயத்துல அடிமைத்தனமாகவும் இருக்கும். அப்ப அந்த அன்பின் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால கொஞ்சம் குழப்பங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த சிறு பிள்ளைத்தனம். எப்படி சிறு பிள்ளைத்தனம் அப்படின்னா, இப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ், இப்போ இவங்க அம்மாவே இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், இவங்க அம்மா இவங்க மேலதான் பாசம் காட்டணும், மரியாதை காட்டணும், இவங்களை தான் அதிகமா அரவணைக்கணும் அப்படின்னு இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினைப்பாங்க. ஆனா அன்புக்கோசரம் ஏங்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா திருவோண நட்சத்திரம் தான். அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது இப்ப தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்குது. இப்ப எந்த பிறையில் அவங்க பிறக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ வளர்பிறையில் பிறக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கலை, இசை, அது போக அவங்க நினைச்சதை சாதிக்கிறது, அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பயிற்சிகளும் எடுத்து போராடி எப்படியுமே சாதிக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும். தேய்வரையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுல தாமதமாகும், தடைகள் வரும், குழப்பங்கள் நடக்கும், அவங்க போராடிட்டே இருப்பாங்க. இதுதான் தேய்பிறை வளர்பிறைக்கும் உள்ள வித்தியாசம். இது போக பார்த்தீங்கன்னா அவங்க செலவு செய்யறது எப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அளவறிந்து செலவு செய்வாங்க. எதுக்கு எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்ப அந்த கணக்கை போட்டு இதுக்கு இவ்வளவுதான் செலவு செய்யணும்
அப்படின்னு செலவு செய்கிறவங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அளவுக்கு அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க, ஆடம்பரத்தையும் பண்ண மாட்டாங்க. சில நேரங்களில் இவங்க கஞ்சன், அதாவது இவங்க கஞ்சத்தனம் விற்கிறாங்க அப்படிங்கிற பேர் கூட அடுத்தவங்களால இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பேரே வந்தாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மனசுக்கு என்ன படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது போக இவங்க வந்து ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறாங்க, பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாசமும் அன்பும் இவங்களாக அவங்க மேல அதிகமாக வச்சு அவங்க இவங்களுடைய பாசத்துக்கு கட்டுப்படணும், இவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், இவங்க எது செஞ்சாலும் அவங்க சரின்னு சொல்லணும், இப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இது மாதிரி எண்ணங்களும் இவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க பாராட்டணும், இவங்களை வந்து பெருமை பேசணும். அப்படி இருந்தா தான் இவங்களுக்கு அது பிடிக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களை பத்தி எப்பவுமே ஒருத்தர் பெருமை பேசிட்டே இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு வந்து பிடிக்கும். அது இயற்கையாகவே அமைந்த ஒரு புத்தி தான். இப்போ வந்து இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்குது. மகர ராசி அப்படின்னாவே மனோதிடம் படைத்தவர்கள். ஏன் சொல்றேன்னா இந்த திருவோண நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க ரொம்ப திடகாத்திரமாக மனதில் உறுதியாக இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும், சாதிக்கணும், தான் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அந்த திடகாத்திரமா இருப்பாங்க. அந்த மனசுல உறுதியோடு இருப்பாங்க. உறுதியோடு இருந்து கண்டிப்பாக அதை சாதிச்சே தீர்வாங்க. இது மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்க தான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அவங்க வாழ்க்கையில எப்படியாவது போராடி பல கஷ்டங்களையும் பல குழப்பங்களையும் தாண்டி சில தடைகளை தாண்டி அவங்க எதிர்பார்த்த இலக்கை அடைந்து விடுவார்கள். இது உறுதி. அது போக ஒரு விஷயத்தை பற்றி ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் தாமதித்து அதற்கு முடிவு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாமதித்து அதற்கு முடிவு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு இவங்க 40 வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அந்த முடிவால அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்கு இந்த முடிவுனால நல்ல ஒரு எதிர்காலமும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துட்டோம்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். இந்த அம்மனை திருவோண நட்சத்திரத்தன்று சென்று வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எத்தனை வருட குறைபாடுகளாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் நீங்க அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, அங்கே போய் உங்க குறையை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அது போக இதே வந்து திருவோண நட்சத்திரம் முதல் பாகத்தில் பிறந்திருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், சுருளிமலை முருகநாதர் அவர் கும்பிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க திருப்பதி பாலாஜி, அவங்கள போய் வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சா பறந்து போயிடும். இதே மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா பூரி ஜெகநாதர், அவங்கள வணங்கி வாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக கரைஞ்சு போகும். இதே நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கொல்லூர் மூகாம்பிகை, அந்த அம்மனை கண்டிப்பாக வணங்கி வாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த திருவோணம் அப்படின்னாவே
தாய் மூகாம்பிகையுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது. அதனால் அந்த அம்பாளை வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் கஷ்டங்கள் தீரும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் நீங்கள் திருத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க மேலே நீங்கள் அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிடுறீங்க. இந்த பாசத்தை வைக்கும் போதே அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா, இல்லை அவங்கள எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுங்க. அது போக அடுத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டு அவங்களும் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா முழு அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அங்கே தான் தப்பு நடக்குது. இப்போ அவங்க உங்கள் மேலே அன்பு வைக்கிறதோ வைக்காமல் இருக்கிறதோ, முழு அன்பு வைக்கிறதோ லைட்டாக இருக்கிறதோ அது அவங்களுடைய இஷ்டங்கள். இப்போ அவங்களும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே, நீங்கள் பாசம் வச்ச மாதிரியே அவங்களும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் வருது. அதனால் அதையும் பார்த்து நடந்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.